ஸ்டார்ஷிப் இந்த வார்த்தை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியமர்த்துற எலான் மஸ்க் கூட திட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். நேற்றைய தினம் ஸ்டார்ஷிப் 700 டெஸ்ட்டை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. பாதி வெற்றி பாதி தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இது என்ன வெற்றி என்ன தோல்விங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார்ஷிப் ரெண்டு பாகமாக இருக்கும். ஒன்று ஸ்டார்ஷிப், இன்னொன்று சூப்பர் ஹெவி பூஸ்டர். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டார்ஷிப் ராக்கெட். இதோட உயரம் 400 அடி உயரம் இருக்கும். ஸ்டார்ஷிப் மட்டுமே 150 அடி உயரம் இருக்கும். இந்த ஸ்டார்ஷிப் டெஸ்டோட நோக்கமே இந்த ஸ்டார்ஷிப்பை சூப்பர் ஹெவி பூஸ்டர் விண்வெளியில் லான்ச் பண்ணிட்டு பூமியில் வந்து கேட்ச் பிடிச்சி லேண்ட் ஆகணும். விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஸ்டார்ஷிப் வளிமண்டலத்தை கடந்து பூமியில் சேஃபாக லேண்ட் ஆகணும். வளிமண்டலத்தில் கிடக்கும்போது அதிகமான உராய்வு விசைவால் அதிகமான வெப்பம் உருவாகும். இதை தாக்கு பிடிச்சி சேஃபாக பூமியில் லேண்ட் ஆகணும். இதுதான் இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் டெஸ்டோடைய முக்கியமான நோக்கம். வெற்றிகரமாக இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண சில நிமிடங்கள்லேயே இது விண்வெளியை அடைஞ்சது. விண்வெளியை அடைஞ்ச உடனே ஸ்டார்ஷிப்பும் சூப்பர் ஹெவி பூஸ்டரும் ரெண்டும் பிரிஞ்சுது. சூப்பர் ஹெவி பூஸ்டர் பூமியில் லேண்ட் ஆகிறதுக்காக பூமியை நோக்கி புறப்பட்டது. பூமியை நோக்கி புறப்பட்ட சூப்பர் ஹெவி பூஸ்டர் பூமியில் பொருத்தப்பட்டிருக்க மிகப்பெரிய டவரில் இருக்கிற 2 ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ் மூலமாக கேட்ச் பிடிச்சி லேண்ட் பண்ணாங்க. இது மிகப்பெரிய சிக்கலான ஒரு இன்ஜினியரிங் சவால். அதுக்கப்புறம் விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஸ்டார்ஷிப் வளிமண்டலத்தில் கடந்து பூமியில் சேஃபாக லேண்ட் ஆகணும். வளிமண்டலத்தை கடக்கும் போது வளிமண்டலத்தில் அதிகமான உராய்வு ஏற்படும். இதனால் அதிகமான ஹீட் எனர்ஜி உருவாகும். இதனால் அதிகமான வெப்பம் உருவாகும். இந்த வெப்பத்தை தாக்கு பிடிச்சி சேஃபாக பூமியில் லேண்ட் ஆகணும். வளிமண்டலத்தை கடக்கும் போது அதிகமான உராய்வு ஏற்படும். இந்த உராய்வால் ஏற்பட்ட வெப்பத்தால் இந்த ஸ்டார்ஷிப்பில் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு உருவாகி இருக்கு. இதனால ஸ்டார்ஷிப் அங்கேயே வெடிச்சு சிதறி இருக்கு. இந்த சிதறல் அட்லாண்டிக் ஓஷன்ல விழுந்துருச்சு. இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுடைய சூப்பர் ஹெவி பூஸ்டர் 2வது தடையா கேட்ச் பிடிச்சி அசத்துனாங்க. இது ஒரு வெற்றி. அதே மாதிரி தோல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெடிச்சு சிதறிச்சு. இதான் தோல்வியா சொல்றாங்க. இது தோல்வியா இருந்தா கூட இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி பல தோல்விகள் பல டெஸ்ட்டுகள் பண்ணும்போது தான் இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டோடைய வீக்னஸ் நமக்கு தெரியும். இதனால் ரொம்ப நம்பகமான ஒரு ஸ்டார்ஷிப்பை நம்ம தயாரிக்க முடியும்.